கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாத ஒரு நிலையில இன்னைக்கு ஏதோ ஒரு கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது. இது பற்றி இந்து தமிழ் திசை, தினமலர் போன்ற எல்லா பத்திரிகைகளிலும் ஏதோ ஒரு செய்தி கட்டுரையாவது வந்திருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்து தமிழ் திசையில நழுவுகிறதா கை, உதறுகிறதா உதயசூரியன், ஆளும் கூட்டணியை அசைக்கும் அதிரடி நகர்வுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா, 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஈக்குவேஷனை வைக்கிறாங்க. திமுக என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு நாங்க 25 தொகுதிகள் தரோம் சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு. ஒரு மாநிலங்களவை இடம் கொடுக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி, இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, தங்களுக்கு 38 தொகுதிகள் சட்டமன்றத்தில், 2 மாநிலங்களவை தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, உள்ளாட்சி தேர்தலில் ஏதோ ஒரு விதத்தில் பங்கு. அப்ப இத்தனை பஞ்சாயத்து தலைவர் பதவி, இத்தனை மாநகராட்சி பதவி, இத்தனை நகராட்சி பதவி அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து வந்திருக்கு. இதுதான் இழுபறியாக இருக்கு. இதுல இதற்கு முன் நடத்திய ஆலோசனையில 25 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதை ஏற்க முடியாது அப்படின்னு கிரீஷ் சோட்டங்கர் பகிரங்கமாகவே ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. அது காங்கிரஸ் தரப்பின் இந்த கருத்து திமுகவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த சூழல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ஆட்கள் அதுல ஏதாவது கருத்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சென்ற ஆண்டு ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு மிக விரிவான ஒரு ட்விட்டர்ல ஒரு இது போட்டு, மை பிரதர், என்னுடைய சகோதரர் அப்படின்லாம் சொன்னாராம். இந்த தடவை காலையிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ ஒரு ட்வீட்டோ இல்லை. இதற்கு நடுவில் அவர் வண்டியில போயிட்டு இருக்கும்பொழுது தடார்னு கீழே குதிச்சு தடுப்பெல்லாம் தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த ஒரு காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு கோல்ட்னஸ் 2 பேருக்கும் இடையில மாலையில் அவர் நல்ல நேரம் தாழ்த்தி ராகுல் காந்தி ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. ஆனால் அதில் சகோதரர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, ரொம்ப கோல்டா இருந்தது. அதற்கு பதிலுக்கு ஸ்டாலின் சொன்னதும் ரொம்ப மைல்டா இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியதுன்ட்டு. இதெல்லாம் கூட்டணி உடைய போவதற்கான அறிகுறியா அப்படின்னு இந்த பத்திரிகைகள்ல வந்திருக்கு. இதற்கிடையில ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் நம்ம நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துருவோம், அங்க போனோம்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதுவும் இல்லாம அவர் புதுச்சேரி, கேரளா போன்ற இடங்கள்ல எல்லாம் கேம்பெயினுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதற்கு மாற்று கருத்து சொல்றவங்க, ஆமா அவருக்கு முதல்ல தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னே தெரியல, அவரை போய் புதுச்சேரிக்கு வருவாரு, கேரளாவுக்கு வருவாரு அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு பேசாம கொடுக்கறத வாங்கிட்டு போகலாம் என்பது போல சொல்வதாக தெரிகிறது. இதுல எங்க சிக்கல் வருதுன்னா 3ஆம் தேதி, அதாவது இன்றைக்குள்ள மாநிலங்களவைக்கு நாங்கள் உங்களுக்கு 1 தரோம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கான வேட்பாளர் யாருன்னு நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு திமுக கேட்கறதாகவும், இவங்க 2 மாநிலங்களவை இடங்களை கேட்கிற மாதிரியாகவும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு, நீங்க அந்த 30க்கு மேற்பட்ட இடங்கள், 38 இடங்கள் அப்படின்னு காங்கிரஸ் கேட்பதோடைய அடிப்படை என்னன்னா, அவ்வளவு இடங்கள்ல நின்னாதான் அவர்களே கிட்டத்தட்ட 30-32 இடங்களாவது ஜெயிக்கணும். தமிழகத்துல தன்னுடைய காலிலேயே ஒரு இடத்தை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு சுமார் 32லிருந்து 31 சட்டமன்ற இடங்கள் இருந்தால் நீங்களே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம் சுமாரா. அதனால அந்த ஒரு நிலைக்கு அவங்க போகணும் என்று அவர்கள் விரும்புவதாக, அதன் காரணமாகத்தான் அவர்கள் இவ்வளவு இடங்களை கேட்பதாக அவங்க சொல்றாங்க. இதுதான் அடிப்படையான விஷயம். இதுல தினமலர் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா என்பது இன்று தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 30 சச்சம்ல 41 தொகுதிகள் கேட்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த தினமலர் கட்டுரையில. காங்கிரஸ் தரப்பில் 41 தொகுதிகள் கேட்கிறார்கள், ஆனா திமுக 25 தொகுதிகள் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒட்டி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இரவு 9 மணிக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்களிடம் கேசி வேணுகோபால் அவர்களுடைய பொதுச் செயலர் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டிருக்காரு, மொபைல் போன்ல பேசினாராம். அதுல ஒவ்வொருத்தர்கிட்டையும் கூட்டணி குறித்து கருத்து கேட்டுள்ளார். அதுல 9 எம்பியில 4 பேர் மட்டுமே திமுக கூட்டணியில் நீடிக்க ஆதரவு தெரிவித்துள்ளனர் அப்படின்னு தினமலர் சொல்லுது. அவங்களுக்கு எங்க இருந்து தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியல. மீதி உள்ள 5 பேர் தாவேகா கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர் அப்படின்னு. எம்எல்ஏக்கள் கணக்குப்படி பார்த்தா மொத்தம் உள்ள 17 எம்எல்ஏக்கள்ல 6 பேர் மட்டுமே திமுகவுடன் கூட்டணி
நீடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். மீதி உள்ள 11 பேரும் தவேகாக்கு போறாங்களா அப்படின்னா இல்லையா. டெல்லி மேலிடம் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக கூறியிருக்கின்றனர். அப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க கை கழுவி விட்டுட்டாங்க. 41 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட்டு, உள்ளாட்சிகளில் ஒதுக்கீடு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழக காங்கிரஸ் உடைய எதிர்பார்ப்பாகவும், அதுக்கு திமுகவோட பதில் ஆட்சியில் பங்கு கிடையாது, 25 தொகுதிக்கு மேல கிடையாது, ஒரு மாநிலங்கள் தொகுதிக்கு மேல கிடையாது, உள்ளாட்சி ஒதுக்கீடுங்கிறதெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோம் அப்படின்னு திமுக சொல்லிருச்சு அப்படிங்கிறது தான் இப்பொழுது சமீபத்தில் கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் சோனியா காந்தியிலிருந்து ஆரம்பித்து கார்கே போன்ற பலருமே ஒரு குழு ஒன்றை உருவாக்கி அவசர ரீதியில் பல்வேறு தரப்பில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. கனிமொழியோட பேசுறாங்க. சிதம்பரம் மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர் உள்ள வந்திருக்காரு. இப்படி ஒரு எல்லாரும் ரொம்ப ரொம்ப அவசரமாக பேசுறாங்க. இதுல தினமலர் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, எகைன் டிக்கெட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட், தாவேகா கூட்டணியில சேர்ந்தால் காங்கிரசுக்கு 78 தொகுதிகள், விஜய் தான் முதல்வர் ஆஃப்கோர்ஸ், காங்கிரசுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி, 10 அமைச்சர் பதவி தருவதாக பேசியிருக்காங்க. ஆஃபர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. கூடவே கேரளா புதுச்சேரி தேர்தலில் காங்கிரசுக்கு தவேகா முழு ஆதரவு அளிக்கும், அம்மாநிலங்களில் காங்கிரசுக்கு ஆதரவாக விஜய் தீவிர பிரச்சாரம் செய்யவும் தயார் அப்படின்னு சொல்றதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அப்ப இதுதான் ரெண்டு பக்கமும் இருக்கிற ஆஃபர். திருப்பி ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஆட்சியில் பங்கு கிடையாது, 25 சட்டமன்ற இடங்கள் தான், ஒரு மாநிலங்களவை இடம், உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடக்குங்கிறத சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு திமுக காங்கிரஸுக்கு கொடுக்குது. இந்த பக்கம் தவேகா அப்பேரண்ட்லி 78 இடங்கள், இங்கே 25 அங்கே 78, ஆட்சியில் பங்கு கட்டாயமா, ஒரு துணை முதல்வர் 10 அமைச்சர். உள்ளாட்சியை பற்றி அவங்க பேசவே இல்லை. உள்ளாட்சியில் பேசுறது அப்படின்னு பார்த்தா அதை அப்போ பார்த்துக்கலாம். அப்போ மாநிலங்களவை இடங்கள் அப்படின்னு பார்த்தா 78 இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா, அதில் 35 இடங்கள் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இடத்தை நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கையிலேயே பெறலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. நீங்களே ஒரு 6 ஆண்டுக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களால் 3 பேர் மாநிலங்களவைக்கு தமிழகத்திலிருந்து அனுப்ப முடியும் அப்படின்னு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு கேரட்டை கொடுத்துருக்காங்க. இதற்குள்ள திமுக தன் முடிவை இன்று இரவுக்குள் அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் கெடு விதித்துள்ளது அப்படின்னு தினமலர் சொல்லுது. திமுக ஒரு பெரிய கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, காங்கிரஸ் அதற்கு கெடு விதிக்க முடியுமா அப்படிங்கிறதே இது சாத்தியமானதா அப்படிங்கிறது தெரியல. இன்று இரவுக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவை திமுக வெளியிடவில்லை என்றால் தவேகா காங்கிரஸ் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது அப்படின்னு தினமலர் சொல்லுது. எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஏதோ ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு இதுல இருந்து தெரிவிக்கிறாங்க. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. என்னுடைய இன்றைய யூகத்தை சொல்றேன். யூகங்கள்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இடங்கள் குறைத்து கொடுக்கப்பட்டாலும் காங்கிரஸ் 25ங்கிறது குறைவுன்னு நினைக்குதுன்னா, மேலே இந்தாப்பா போடு ஒரு 2-3 வைத்துக்கொள் அப்படிங்கிறது மாதிரி நடக்குமே தவிர, அதுக்கு மேலே 30க்கு மேலே திமுக காங்கிரஸுக்கு கொடுக்கும் என்று நான் நினைக்கல. அப்படி கொடுக்கப்படும் 28 இடங்களோ 29 இடங்கள் கூட அப்படியே ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் கடைசியில் ஒரு பேட்சப் ஒன்று பண்ணி முடிக்கும் அப்படின்னு தான் நான் யூகிக்கிறேன். ஆனால் இது ஒரு டீப் ஒரு பிளவு ஒன்றை 2 பேருக்கு இடையில ஏற்படுத்தும். வருத்தம் இருக்கும், 2 பக்கமே வருத்தம் இருக்குது. நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணிட்ட, என்ன கொடுத்ததை வாங்கலை என்று திமுகவும், நீங்கள் எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க என்று காங்கிரஸும் நினைக்கலாம். அதோடைய ரிசல்ட் எலெக்ஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்லாம் நமக்கு தெரியல. பட் இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன். இதில் நிறையா பேர் நிறையா விஷயங்களை பேசுகிறாங்க. காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திமுக தன்னிடமிருந்து விலகி போகும்னு நினைக்கிறதா காங்கிரஸ் நினைப்பதாக ஒரு கருத்து உலவுகிறது. அது எல்லாத்தையும் அதாவது காங்கிரஸே இல்லாமல் ஒட்டுமொத்த 3வது அணியாக ஒரு அணி ஒன்று உருவாக்கி, அதாவது பாரதிய ஜனதாவும் இல்லாமல் காங்கிரஸும் இல்லாமல் ஒரு அணியை உருவாக்கி, அந்த அணியின் தலைமைக்கு ஸ்டாலின் தானே செல்லலாம் என்ற ஒரு நிலை ஏற்படலாம் என்றும், அது ராகுல் காந்திக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முடிவு அல்ல என்பதுமாக ஒரு கருத்தையும் சிலர் சொல்கிறார்கள். தெரியல எந்த இடத்துல இவர்கள் இருவருக்கும் இடையில சிக்கல் இருக்குன்னு. பார்ப்போம் அது எந்த மாதிரி வருதுன்னு. இவங்க இதெல்லாம் சொல்றதை பார்க்கும்பொழுது நாளைக்குள்ள ஒரு முடிவு எட்டிவிடும்னு. அந்த செய்தியோட நாளை உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.